சூப்பர் ஃபேமிலி. நாம இப்ப பெரம்பூர்ல தான் இருக்கோம். இந்த ஊருக்கு ஏன் பெரம்பூர்னு பேர் வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? பிரிட்டிஷ் காலத்துல மூங்கில் தோட்டங்கள் இங்க அதிகமா இருந்ததுனால தான் பெரம்பூர்னு பேர் வந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, ஆசியா ஃபுல்லா ரயில் கோச் சப்ளை பண்ற ஐசிஎஃப் இங்க தான் இருக்கு. இதெல்லாம் விட ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற மக்கள் தாங்க. இந்த வாரம் எந்த வீட்டை நாம எட்டி பார்க்க போறோம்னா, ஒன்னு மஞ்சு வீடு, ஒன்னு சுதா வீடு. இவங்க ரெண்டு பேர் யாருன்னு கேக்குறீங்களா? ஒருத்தர் அண்ணி, ஒருத்தர் நாத்தனார். இந்த வாரம் நாத்தனார் வாரம். வாங்க போலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். அம்மா வணக்கம்மா. வணக்கம்டா. வணக்கம் மச்சி. உட்காருங்க. இப்போ சுதா மேம் ஃபேமிலியில் எல்லாருமே இருக்காங்க. சிறப்பான கலகலப்பான கேம்ஸ் இப்போ நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் பேச போகிறோம். பேசிட்டு வந்துடலாம் வாங்க. ஒவ்வொருத்தராக நான் இப்போ இன்ட்ரோ கேட்க போகிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மேம் நீங்கள் சொல்லுங்கள். என்னோட பேர் சுதா. நான் வந்து சத்யநாராயணனோட மனைவி. தென் ஒர்க்கிங் ஆஸ் அ டீச்சர் அண்ட் லவபிள் மதர். அப்புறம் எனி பொசிஷன் ஏதாவது இருக்கா? ஏதாவது பிசினஸ் ஏதாவது இருக்கா? இல்லையா? நீங்க சொல்லுங்க சார். என் பேர் சத்யா. வேற மாதிரி சொல்லுங்க சார். வேற ஸ்டைல்ல சொல்லுங்க. சுதா என்னோட மனைவி. நான் பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றேன். ஐடில இருக்கேன். எல்லா பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மாமா பெரியப்பான்னு எல்லா பசங்களும் என்கிட்ட அதிகமா அன்பா இருக்குங்க. நிறைய பொறுப்புகள் இருக்கு உங்ககிட்ட. அப்போ பாசங்கள் இருக்கு. பாசங்கள். ஓகே ஓகே சார். அப்பா வணக்கங்கப்பா. சூப்பர். டிரான்ஸ்போர்ட் இருந்த ஆளு. நான் பிறந்த பண்ண காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். அண்ணா வீட்டுக்கு பக்கத்துல வீடு எனக்கு. அம்மா நீங்க சொல்லுங்க, உங்க பேருமா? ஜெயலட்சுமி. நீங்க வந்து சுதா மேமோட அம்மாவா? ஆமா, சுதா அம்மா அப்பா. இவர் எங்க பிரதர். ஓகே ஓகே. ஓ அப்படியா? எல்லாம் சொந்தத்துக்குள்ளாரே. ஆமா ஆமா. சூரிய வம்சம் மாதிரி. நீங்க எந்த ஊருங்கப்பா? நாங்க வந்து மதுரை வந்தோம். நான் சுதா என்னுடைய பொண்ணு, இவங்க ஒய்ஃப். அதான் சொந்தத்திலேயே எல்லாம் மேரேஜ் பண்ணி அவங்க சொந்தத்திலேயே கொடுத்துட்டோம். அவங்கள மாப்பிள்ளை நல்லா இதுவாக பார்த்துக்கிறார். இன்னும் குறை இல்லை. இதை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை நாடு ஃபுல்லா தேனாலும் கிடைக்காதுன்னு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அப்படியா? ஊர்ல இல்லாத மாப்பிள்ளைங்கிறீங்களா? அப்படி என்ன ஊர்ல இல்லாத மாப்பிள்ளை? என் பொண்ணை நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில எல்லாருமே நல்லா பாத்துக்கிறாங்க. நாங்க கேர் எடுக்கிறதோட அவங்க நல்லா கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க. அதனால எங்க பொண்ணை பத்தி நாங்க ரொம்ப கவலையே படுறதில்ல. பால் வடியுது நான் அவங்க முகத்துல. அதிசயமா இருக்கு. எங்க வீட்டுல அப்படில சொல்ல மாட்டாங்க. அப்படிங்களா? அப்படிம்பாங்க. உங்க பேருமா? மிருணாலினி சத்யநாராயணன். உன் பேரு என்னம்மா? நிபேக்ஷனா. நிபேக்ஷனா. ஓவியான்னு பிடிக்குமா? ஓவியாவை பார்த்து அந்த கட்டிங்க. அப்போ ஓவியா பிக் பாஸ்ல பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஆக்டிவிட்டிஸ்ல பண்ணுவீங்களா? சரி சரி, எனக்கு ஒண்ணே ஒண்ணு. திரும்பி கோயிலன்னா ஸ்ப்ரே அடிச்சு போடுவேன். ஓகே சூப்பர் 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 சூப்பர். மச்சான் வாடா, நீ வாடா. உன் பேர் என்ன? என் பேர் டைவிக். டைவிக். என்ன பண்ற நீ? நான் எல்கேஜி. எல்கேஜி படிக்கிறியா? சரி, நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? படம்லாம் பாப்பியா? மூவிஸ்லாம் பாப்பியா? சூப்பர் ஸ்டார் யாரு? ரஜினிகாந்த். வாவ். அல்டிமேட் ஸ்டார் தலை யாரு? அஜித். அப்படியே ஜெனரல் நாலேஜ் வந்து ஊட்டுவீங்க போல. சாப்பாட்டுல பிசைஞ்சு எல்லா துறையையும் அப்படியே ஊட்டுவீங்க போல. அக்கா, உங்ககிட்ட நான் வந்து உங்க பேர் என்ன, நீங்க என்ன பண்றீங்க அதெல்லாம் நான் கேட்கல. எப்படி இவனை சமாளிக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம். எப்படி என்ன பாருங்களேன். ஒரு நிமிஷம். அப்படியே அவங்க அப்பா மாதிரி. அப்படியா? நான் லைஃப்லயே மறக்க முடியாம அவன் பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அதை எதை சொல்வீங்க? எல்லாரும் பேசுறது. இந்த வயசுல டிவியை உடைச்சிட்டு ஒரே ஷாட் டம்ளர்ல காலி பண்ணிட்டாப்லையா? ஸ்கிரீன்ல டம்ளர் வச்சு தட்டிட்டே இருக்கான். ஸ்கிரீன் அவுட். அப்படியே டோட்டல் எல்இடி அப்படியே அவுட்டுங்களா? இவன் இப்ப 60,000 ரூபாய் டிவி உடைச்சிட்டாப்ல. அதே மாதிரி அவரு கிரிக்கெட் விளையாடி கார் கண்ணாடி உடைச்சு. கார் கண்ணாடி. இயானோட பேக் கண்ணாடி ஆன் தி ஸ்பாட் ஒரு 4 அடிச்சா கண்ணாடி உடைஞ்சது. பயமா இருக்கு. பட் நான் தான் ஒரே வெப்பன்ஸ் பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே. இப்போ வந்து உங்களுக்கான ஒரு சின்ன சூப்பர் ஃபேமிலி டாஸ்க்னு ஒன்னு இருக்கு. சூப்பர் ஃபேமிலி டாஸ்க் விளையாடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, இது சூப்பர் ஃபேமிலி. இந்த ஃப்ளவர் பேஸ்கெட்ல நாங்கள் சில பேப்பர்ஸ்லாம் வச்சுருக்கோம். சூப்பர் ஃபேமிலியோட டாஸ்கே இதுதான். இப்போ வந்து நான் ஒருத்தரை சூஸ் பண்ணுவேன். இந்த பேப்பரை எடுக்கிறீங்க, ஓப்பன் பண்ணுறீங்க, இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் சொல்லலாம், அவங்க எடுக்கணும்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க அதே மாதிரி அவங்க பண்ணணும். அப்படியே ஒவ்வொருத்தராக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே போகணும். ஓகேங்களா? யார் காமிக்கிறீங்க நீங்கள்? பூஜா.
சீட் எடுத்துட்டீங்களா? என்னன்னு எழுதி இருந்தது? முடிந்தால் சிரிக்கவே. உங்களை முடிஞ்சா சிரிக்க வைன்னு நீங்க சொல்றீங்க, ஓகேவா? இங்க இருக்கிறவங்க எல்லாரும் எப்படியாவது பாப்பாவை சிரிக்க வைங்க. பாப்பா கார்மேக குழல். அசால்ட்டாவா? என்ன இந்த அளவுக்கு போயிடுச்சு? ஓகே, அடுத்தது நீ சொல்லுமா. யாருமா பவுல் யாருக்கு கொடுக்குற? சுதா அம்மாவுக்கு கொடுக்குறீங்களா? ஓகே, நீங்க எடுத்து படிங்க மேம். ரொம்ப டஃப்பான டாஸ்க். என்னடா என்ன 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 படிங்க சொல்லுங்க. பார்ட்னரை தேர்ந்தெடுத்து நேருக்கு நேர் கண் இமைக்காமல் பார்க்க வேண்டும். ஓ வாவ். ஒரு 2 நாளைக்கு அப்படியே இருப்பாங்க போல. இது நீங்க ஏதோ பயந்து திரும்பின மாதிரி இருக்குங்க. என்ன பண்ணாரு அவர் அண்ணன்? என்ன பண்ணீங்கன்னா? ஓ அடுத்தது நீங்க பவுல் யாருக்கு கொடுக்குறீங்க? பிரியா. என்னதுக்கா படிக்கிறது கஷ்டம் சொன்னீங்களா இல்ல? நீங்கள் பாட்டு பாடுங்க. சரி, எங்கூட ஜாயின் பண்ணி பண்ணலாமா? நாளே என்னாலும் என் ஜீவன். என்ன மௌன ராகமா? நல்ல வாயை விட்டு பாடுங்க. அதுக்கு லைன் தெரியாது, ஒரு லைன் தான் தெரியும். நீங்க பாடுறீங்களா? ஓகே, அந்த அந்த பாட்டை பாடுங்கக்கா. அண்ணன் சொல்ற அந்த பாட்டை பாடுங்கக்கா. உன்னை விட இந்த உலகத்தில் ஒசந்தது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. உன்னை விட ஒரு உறவுன்னு சொல்லிக்கிட யாரும் இல்லை, எவனும் இல்லை. வாக்குப்பட கிடைச்சான் வீரமாண்டி, வாக்கு சொல்ல சந்திர வந்தாண்டி, சாதிசனோ எல்லாம் வந்தாண்டி, கேட்டவரும் உடனே தருவாண்டி. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ணா இந்த பாட்டு பாடிட்டாங்க, இதுக்கு பதில் நீங்க ஏதாவது சொல்லி ஆகணும்னா. எல்லாரும் வந்து இறைவன்கிட்ட வந்து வரம் கேட்பாங்க, இது வேணும் அது வேணும்லாம். பட் இறைவனே வரமா வந்ததெல்லாம் வந்து எனக்கு அமைஞ்ச வாழ்க்கை. சூப்பர், நல்ல ஒரு பெரிய கேட்டல். இதே மாதிரி அடுத்தது பவுல் நீங்க. ஓவியா ஃபேமிலி எல்லாருமே பாடணும், ஓவியா டான்ஸ் ஆடணும். ஓகேங்களா? ஓவியாவோட பூஜாவும் டான்ஸ் ஆடலாம். ஓகே, இது வரைக்கும் சூப்பர் ஃபேமிலியோட டாஸ்க் வந்து செம்மையா பண்ணீங்க. அடுத்தது சூப்பர் ஃபேமிலியோட கேமுக்கு போறோம். ஓகேங்களா? கேமுக்கு போறதுக்கு முன்னாடி திரும்பவும் நம்ம அதை தான் சொல்ல போறோம். இது சூப்பர் ஃபேமிலி. நம்ம சூப்பர் ஃபேமிலில சுதா மேம் ஃபேமிலி என்ன கேம் விளையாட போறாங்கன்னு பாத்தீங்கன்னா கலகல சலசல கேமை பத்தி சொல்றேன் உங்களுக்கு. அங்க பாத்தீங்கன்னா பக்கெட்ல தண்ணி இருக்குங்க. அந்த தண்ணி எடுத்து அக்கா எடுத்து ஊத்துவாங்க. இங்க நான் 3 பேர்த்திட்ட பைப் இருக்கும். அந்த பைப் வழியா ஒவ்வொருத்தரா டிரான்ஸ்ஃபர் பண்ணி போயிட்டு ஓவியா தலையில வச்சிருக்கிற மக்குல ஊத்தணும். ஓகேவா? மக்கு எடுத்துட்டு போயிட்டு நீ தலையில இருந்து எடுக்காம அப்படியே டபக்குன்னு அந்த பக்கெட்ல ஊத்தணும். அந்த ரெட் கலர் டேப் ஒட்டி இருக்கு இல்லையா, அந்த லெவல் வரைக்கும் ஊத்தணும். 80 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம். ஓகேவா? போலாமா? 3 2 1 ஸ்டார்ட். அப்படியே ஊத்து. Come on. Wait. ஊத்து. Super. Wait. அப்ப ஊத்துறோம். ஒவ்வொரு டைமும் ஊத்துறோம். Super. Come on. Go. Ovia, go. Ovia. You go.
நிறைய ஊத்துங்க, நிறைய ஊத்துங்க, நிறைய ஊத்துங்க. நிறைய ஊத்துங்க, நிறைய ஊத்துங்க. ஓவியா go, ஓவியா go, go, go. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, Shabi! சூப்பர். ஓவியா அந்த பக்கம் போறியாங்கிற மாதிரி போய் ஊத்திட்டு வந்தியே வேற லெவல். நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க பாப்பாக்கு. சூப்பர். நீங்க சொல்லுங்க. நான் வந்து ஈஸியாக மேலே தண்ணி கொட்டி ஈஸியா அவன் மேல தண்ணி கொட்டினதாடா கேம்? அதான் கேம். பக்கெட்ல ஊத்தணும், அதுதான் கேம். இல்லை இதை பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக ஈஸி கேம்னு நினச்சேன். பட் ஆனால் தண்ணியை பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அடுத்து உங்க ரிலேஷன், அதாவது உங்க நாத்தனார் வீட்டுக்கு தான் போக போறேன். அங்க போய் கேம்லாம் வைக்க போறேன். இதே மாதிரி யார் யார் ஜெயிக்கிறீங்கன்னு பார்த்துட்டு ஃபைனல்ல வச்சு ஜெயிக்கிறவங்களுக்கு பெரிய பிரைஸ் காத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அவங்களுக்கு எதிராக ஒரு சவால் கொடுத்துடலாமா? சவால். வெல்கம் பேக் டு தி சூப்பர் ஃபேமிலி. என்னம்மா பண்றீங்க? எனக்கு இருக்கிறதே இந்த ஒரு வேலை தான்மா. என்ன பண்றீங்க? நீங்க வரதுக்கு லேட் ஆச்சா தான் நாங்களே ஆரம்பிச்சோம். ஓ ஃபன் பண்றீங்க. ஓகே சூப்பர் நைஸ். நல்லா பண்ணீங்க. நான் பண்றேன் இதுக்கு மேல. ஓகேவா? டாடா பை பை. போய் உட்காருங்க. வெல்கம் பேக் டு இது சூப்பர் ஃபேமிலி பவர் பை சத்யாவில் மொபைல் போன்கள். இதுக்கு முன்னாடி சத்யா சார் ஃபேமிலியில ஜாலியா சுவாரஸ்யமான சூப்பரான கலகலப்பான கேம்ஸ்லாம் விளையாண்டோம். இப்போ சத்யா சார் வீட்டில் தான் இருக்கும். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க சார். சத்யநாராயணன். இங்கே ஆல்மோஸ்ட் வந்துட்டு நாங்கள் எங்களது காஞ்சிபுரம் பக்கத்தில் உத்திரமேரூர் நேட்டிவ். அப்படிங்களா? இங்கே ஃபாதர் எல்லாம் வந்தது இங்கே தான். ஆல்மோஸ்ட் இங்கே 50 இயர்ஸ் மேலே இருக்கும். எந்த பிஸ்னஸ். ஓகே சார். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் பண்ணிட்டு. மேம்கிட்ட கொடுங்க. உங்க நேம் சொல்லுங்க மேம். மஞ்சு பாஷினி. மஞ்சு பாஷினி. பாஷினின்னு கூப்பிடுவாங்களா? இல்ல உங்களை மஞ்சுன்னு கூப்பிடுவாங்க? மஞ்சு. சார் இப்படி கூப்பிடு. மத்தவங்க கூப்பிடுறதெல்லாம் விடுங்க. சார் இப்படி கூப்பிடுவாரு. பிடிச்ச மாட்டீங்களா? சிரிப்பு வந்துருச்சுனாவே ஆன்சர் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். சொல்லுங்க. உடைங்க இந்த இடத்துல அது உடைங்க. சரி சார் நீங்க சொல்லுங்க சார். நாங்க வேணா கண்ணை முடிக்கிறோம், நீங்க சொல்லுங்க சார். அவ்வளோ வைக்கப்படுற காதை முன்ன கேட்காது. இல்ல ரஞ்சனா தான் கூப்பிடுவேன். ரொம்ப இதுவா இருந்தா மஞ்சு பாஷ்டின்னு கூப்பிடுவேன். அவங்களுக்கு மஞ்சு பாஷ்டின்னு கூப்பிட்டா தான் பிடிக்கும் சார். இல்ல சார், ஆனா மேம் சிரிச்சதுல எங்களுக்கு ஏதோ நீங்க ஸ்பெஷலா ஒரு வச்சிருக்கீங்க. எங்களுக்கு வந்து அது நல்லா, அது மேம் வந்து மேம் மட்டும் சிரிச்சா பரவாயில்ல, பாப்பாவும் சென்சரா? சரி ஓகே. ஆனா இருக்கு. சரி ஓகே மேம். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க மேம்? நான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப்ல பார்ட்னர்ஷிப்பா பண்ணிட்டு இருக்கோம் சார். இவரும் நான் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் பார்ட்னர்ஷிப். உங்க நேம் சொல்லுங்கம்மா. ஸ்ரீவர்ஷினி. நீங்க என்ன படிக்கிறீங்க? 10th. பாப்பாட்ட கொடுங்களேன். பாப்பா நீ சொல்லு. அப்பா அம்மா கிட்ட உனக்கு ரொம்ப பிடிச்சது, நீ கேட்டு இதெல்லாம் வாங்கி தருவாங்க, இதெல்லாம் வாங்கி தர மாட்டாங்கன்னா எந்தெந்த விஷயம்? என் பர்த்டேக்கு நான் வந்து எனக்கு கட்டாயமாக எங்கள் அக்காவுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தீங்க, எனக்கும் வேணும் அப்படின்ட்டு கேட்டேன் அப்பா கிட்ட. அப்பா கிட்ட உடனே கேட்டேன். எனக்கு கூட தெரியாது, எங்கேயோ வெளில போகிறாங்க போல, ஏதோ வேலை விஷயமா போயிட்டு இருக்காங்க போலன்னு நான் பாட்டுக்கு விட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்ட்டு. எப்படி இருந்தது அப்போ உனக்கு? சூப்பரா இருந்தது. ரொம்ப ஷார்ப்பா இருந்ததுல. இது வரைக்கும் நீ சொன்ன மிகப்பெரிய ஒரு பொய்னா இது. ஐயோ போச்சு. உண்மை. அப்ப சொன்னது எல்லாமே பொய் தான். இவன் டெய்லி வந்து நான் டைரி வந்து இவங்களுக்கு கம்பல்சரி சைன் பண்ணணும். ஆமா. எனக்கு ஒரு கண்டினியூவா ஒரு 4 டேஸா வந்து நான் டைரி எங்க கேட்டா ஸ்கூல்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். கண்டினியூவா 4 டேஸா ஸ்கூல்ல இருக்குன்றா. நான் ஓபன் டே அப்போ நான் போய் கேட்டேன், என்ன மேடம் நீங்க டைரியை கொடுத்து விட மாட்டேன்றீங்களே, ஏன் இப்படி வந்து? அப்புறம் நான் எப்படி என்ன ஹோம்வொர்க் நீங்க எப்படி தெரியும்னா, இல்லையே அவ நான் கேட்கும் போதெல்லாம் அவ வீட்டுல வச்சுட்டேன்னு சொல்றாங்க. உலக மகா நடிப்புடா சாமி. எதுக்குமா அந்த போய் சொன்ன நீ? வந்தா அந்த டைரியில ஹோம்வொர்க் இருக்குன்னு தெரிஞ்சிரும்ல. ஏன் உனக்கு ஹோம்வொர்க் பிடிக்காதா? ஏன் பிடிக்காது? உன் நோக்கம் தான் என்ன? ஆக்டிவிட்டீஸ். டிராயிங் நல்லா பண்ணுவியா? சூப்பர். ஏதாவது பண்ணி வச்சிருக்கியா வீட்டில்? நீ ஓடி போய் எடுத்துட்டு வந்துரு. ஏய் வா சூப்பர். எங்க காமிங்க.
மேடம் இதுக்கு முன்னாடி உங்க அண்ணி வீட்டுக்கு போயிருந்தோம். அண்ணி வீட்டில் வந்து அவங்களோட நாத்தனார் உங்களை பத்தி நிறைய பேசணும் நாங்க. நீங்க சொல்லுங்க உங்க அண்ணியை பத்தி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க? எங்கள் அண்ணியை பற்றி சொல்லணும்னா என்னுடைய க்ளோஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டு. என்னுடைய எந்த ஒரு ப்ராப்ளம் இஷ்யூஸ், எனக்குள்ளே இருக்கிற இஷ்யூஸ், என் ஃபேமிலி இஷ்யூ ஆகட்டும், எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் டிஸ்டர்ப் இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். இது வரைக்கும் எனக்கு இந்த 15 இயர்ஸ்லையும் அவங்க வந்து எனக்கு கம்ப்ளீட் பெஸ்ட் சஜஷன் தான் கொடுத்துருக்காங்களே எனக்கு. அதுல முக்கியமானது 1-2 ஏதாவது உங்களால மறக்கவே முடியாதது அதை சால்வ் பண்ணிருக்காங்க அப்படின்னா? என்னால் மறக்க முடியாதுன்னா இந்த வீடு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது. அப்படியா? ஆமாம், இந்த இது அவங்க வீடு suggest பண்ணாங்களா? அவங்க இல்லை அவங்க நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு மிகப்பெரிய இஷ்யூ, லோன் வரைக்கும் எனக்கு சாங்ஷன் ஆகாமலே இருந்தது. ஆக்சுவலி அப்பாவுக்கு மேனேஜரை கொஞ்சம் நல்லா தெரியுன்றதுனால இங்கே வீட்டுக்கு எதாச்சும் வந்திருந்தாங்க. அப்போ பேசினோம், உட்காந்துட்டு நானே ஒரு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அழுதுட்டோம். ஆக்சுவலாக 2 பேரும் அன்னிக்கிட்ட பேசும்போது அழுதுட்டு, அப்புறம் அவங்க போய் அப்பா கிட்ட பேசி அப்பா கிட்ட ரொம்ப இதுவாக, மாமா என்ன இப்படி பண்ணுறீங்க, அவங்க அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, லாஸ்ட் ஸ்டேஜ் முடிகிற ஸ்டேஜில் போய் நீங்கள் பார்த்து பேங்க் மேனேஜரை பார்த்து பேசிட்டு வரலாம்ல போயிட்டுன்னு சொல்லிட்டுன்னு 90 டேஸில் சாங்ஷன் ஆகாத லோன் வித்தின் 9 ஹவர்ஸில் சாங்ஷன் ஆச்சு எனக்கு. அன்னி மூலியமாக தான் இன்னைக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு காரணம், மெயின் ரீசன். இப்போ நம்ம ஒரு சின்ன செக்மெண்ட், ஒரு சின்ன கேம், நம்மளோட மெயின் கேம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேம் இருக்கு, அதுக்குள்ள போயிடலாங்களா? ஆமா, ஒரு ட்ரையல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சூப்பர் ஃபேமிலி டாஸ்க்னு சொல்லி நாங்க கொடுப்போம். அதுல நீங்க ஜெயிக்கலாம், ஜெயிச்சுதான் ஆகணும். இது சூப்பர் ஃபேமிலி. நம்ம சூப்பர் ஃபேமிலி டாஸ்க்ல ஃப்ரேம் த ரியாக்ஷன் சொல்லி ஒரு சின்ன டாஸ்க் தர போறோம். அந்த டாஸ்க் தான் நீங்க விளையாட போறீங்க. யார் விளையாட போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் தான் விளையாட போறாங்க. என்னங்க சார், சத்யா சார் இந்த பிடிச்சிக்கோங்க. நீங்க வந்து ரியாக்ஷன்ஸ், எனி ரியாக்ஷன் சார் எது வேணாலும் கொடுக்கலாம் சார். ஆனா அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு உங்க 2 குழந்தைங்களும் வைப்பாங்க. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸ்டார்ட். 1 பயம். 2வது சொல்லுங்க சார். 2வது பண்ணுங்க. நாக்கு தள்ளுது. 3வது. 4. சிரிப்பு. இது எப்படிமா இருக்கு? ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு. அடுத்தது அக்காட்ட கொடுங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டைரி மில்க் வாயில வச்சிட்டு கடிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுற. இது கீர்த்தி சுரேஷ். அடுத்தது 3வது. இது யாரு? நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் சொல்லணும் யாரு. என்ன பண்ண? எங்க அப்பா வந்து என்ன ஒரு மாதிரி அப்படியே பாசமா ரொமான்டிக்கா பண்ணாங்க. நெக்ஸ்ட். பூனை. பூனைக்குட்டி. பூனைக்குட்டி. ஓகே. அடுத்தது பிக்கு. பிக் எப்படி பண்ணோம்? இப்ப 2 பேரும் உள்ள தலையை விட்டு பண்ணுங்க. சூப்பர் ஃபேமிலியோட சூப்பர் ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்க. இந்த ரியாக்ஷன் பேர் என்ன? ரொம்ப அநியாயம். அது சூப்பர் ரியாக்ஷனே கிடையாது. அவங்கள்ட்ட சொல்லு. என்ன அதுக்குள்ள ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? சூப்பரான ரியாக்ஷன், நல்லா கிளாப் பண்ணலாம் சார். இப்போ ரொமான்ஸா மேடமோட பேர் சொல்லுங்க சார். சார் இருங்க ஃப்ரேம் வைங்க, அம்மாவுக்கு ஃப்ரேம் வைங்க. இப்போ சொல்லுங்க சார். மஞ்சு பாஷினி. மஞ்சு. ஓகே, இது வரைக்கும் சூப்பர் ஃபேமிலி டாஸ்க்ல வந்து சூப்பரா வந்து பண்ணிட்டீங்க. அடுத்து நம்ம கேமுக்கு போயிடலாங்களா? கேமுக்கு போயிடலாமா? கேமுக்கு போகணும்னா என்ன சொல்லணும்? இது சூப்பர் ஃபேமிலி. நம்ம சூப்பர் ஃபேமிலியில கேம் விளையாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க நம்ம சத்யா சார் ஃபேமிலி. சத்யா சார் ஃபேமிலிக்கு வந்து ஒரு என்ன கேம் தரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பந்து பரபர. இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பக்கெட்டில் பால்ஸ் இருக்கும். அந்த டீம்ல இருந்து 2 பேர் அங்கே இருப்பாங்க, 2 பேர் பின்னாடி இருக்காங்க இல்லையா, பார்த்துக்கோங்க. இந்த பின்னாடி இருக்கிற 2 பேருக்கும் 2 பக்கெட் நாங்கள் வயிற்றுல கட்டியிருப்போம். முன்னாடி இருக்கிறவங்க பந்தை தூக்கி அப்படியே பின்னாடி சைடு இப்படி போடணும், அவங்க பிடிக்கணும். 80 செகண்ட்ஸில் 30 பால் ஈச் அவங்க 2 பேரும் பிடிச்சாங்கன்னா அவங்க தான் வின் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட். 3, 2, 1.
ஓகே சூப்பர் 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 நல்லா விளையாண்டீங்க. நல்ல ஒரு பெரிய கிளாப் பண்ணீங்க. சரி எத்தனை இருக்குன்னு பார்த்துடலாமா? 20 சூப்பர் சூப்பர் 23 24 25 26 27 20 27 28 29 இதே மாதிரி அந்த சத்யா சார் இந்த சத்யா சார் மோத விட போறோம். பவர் பையும் சத்யாவா இருக்கு. போன வீட்லயும் 2 சத்யா இருக்காங்க. அந்த சத்யா அவங்க கூட தான் விளையாட போறோம். ஃபைனல் கேமுக்கு வந்துட்டோம். இந்த கேமோட பேர் பாத்தீங்கன்னா அடுக்கு மாடி. இந்த கேம் விளையாடுறதுக்காக அண்ணி அப்புறமேட்டு நாத்தனார் 2 பேரையும் தான் பிளான் பண்ணோம். அதுக்கு மேல ஒரு பூதாகரமா 2 பேர் இருக்காங்க. அவங்க தான் மாப்பிள்ளை விசஸ் மச்சான் 2 பேரையும் தான் கூப்பிட போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஃபேமிலி மஞ்சு மேம் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் சுதா மேம் ஃபேமிலி. சூப்பர் ஃபேமிலியோட ஃபைனல் கேம்ல 2 ஃபேமிலியும் வந்து நிறுத்திட்டேன். என்னோட பொறுப்பு இதோட முடிஞ்சிச்சு. ஆனா நீங்க சொன்னீங்கல்ல சார் அவங்க ஃபேமிலிலாம் நாங்க தாங்க ஜெயிப்போம், அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க தாங்க. என்ன ஆனந்த், என்ன இது உங்களுக்கு தெரியாதா? நம்ம ஃபேமிலி தான். நீங்களே இப்ப நீங்களே கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணீங்க. யார் ஜெயிப்பீங்க? சவால் விட்டுங்க. யாரு அப்படிலாம் இல்ல. யார் ஜெயிப்பீங்க? நீங்க தானா? அப்ப நீங்க சும்மாவா? நீங்க தான். அப்ப நீங்க வேலைக்கே ஆக மாட்டீங்களா? அப்படியே சத்யா. அப்ப இவர் பேர் சத்யா தானே? அப்ப யார் ஜெயிப்பாங்க? விடுங்க விடுங்க. நான் அதுக்கு தான் ஒரு கேம் வைக்க போறோம். ஃபைனல்ல விளையாண்டா யார் ஜெயிக்க போறோம்னு தெரிஞ்சிட போகுது. ஓகேங்களா? விளையாடலாமா? உங்க டீம்ல இருந்து 3 பேர் யார் வர போறீங்க? 1 2 3. அப்பா 2 பொண்ணுங்க. ஓகே அப்படியே முன்னாடி வாங்க சார். நீங்க அதேதான். 2 பொண்ணுங்க. இஸ்ஸும் அப்பா பொண்ணு 3 பேரும். ஓகே இங்க பாருங்க. இந்த கப் எடுத்து இப்படி வைப்பீங்க. இந்த கப்பு டவுன்ல வரும் பிங்க் கலர். இதை தூக்கி மேல வச்சுட்டு பாப்பாட்ட கொடுப்பீங்க. பாப்பா அடுத்து இவங்களுக்கு கொடுக்கணும். 3 பேர் அட்டன் டைம்ல விளையாடுவீங்க. யார் ஸ்பாட்ல முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் ஒரு பெரிய கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. ஓகேவா? அந்த கிஃப்ட் நான் முடிச்சோன்னே சொல்றேன் நானு. ஓகே 3 2 1 ஸ்டார்ட். ஒவ்வொரு கப்பா வரணும். பாத்துக்கோங்க. ஒவ்வொரு கப்பா ரெண்டு போச்சு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் முடியாது. சூப்பர் ஃபேமிலி சுதா மேம் ஃபேமிலி. இது மட்டும் கிடையாது. 2 ஃபேமிலிக்கு போலிடெர்மா ஸ்கின் ஹேர் அண்ட் ஸ்லிமிங் கிளினிக் கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை வழங்கும் 5000 ரூபாய் கிஃப்ட் வவுச்சர் 2 ஃபேமிலிக்குமே தர போறாங்க. கம் ஆன். இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு குடும்பத்தோட உங்களை வந்து மீட் பண்ண வருகிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த் பாண்டியன். இது சூப்பர் ஃபேமிலி.